So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மே மந்த்ல ரெஸ்ட் ஆஃப் இந்த மே மந்த்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன விஷயம் வந்து நடக்கும், என்ன சேஞ்சஸ் ஆகும், இல்ல பொதுவா ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து போகும் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். அக்கார்டிங் டு ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மே மந்த் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு மந்தாக தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மே மந்த் வந்து பார்க்கும்போது நம்பர் 5 அண்ட் உங்களோட ரீடிங்ஸ்லேயே நான் வந்து பார்க்குறப்ப நிறைய அந்த ஒரு 5 சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே நான் நிறையாவே உங்களோட ரீடிங்ஸில் வந்து பார்க்குறேன். மேபி நீங்க பாக்குற ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து 555 அந்த மாதிரி ஏதாவது வந்து இருந்திருக்கலாம். 555 அப்படின்ற நம்பர் நீங்க வந்து அதிகமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பீங்க. ஸோ எப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி வந்து 555 நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு விஷயம் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களோட லைஃப்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும், ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஸோ உங்களோட லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வந்து வரப்போகுது, ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸா இருக்கட்டும், இல்ல பொதுவாகவே ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் உங்களோட வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னா அதை இண்டிகேட் பண்றதுக்காக மட்டும்தான் நீங்க அந்த 555 அப்படின்ற ஒரு சைனை நீங்க வந்து பாப்பீங்க. ஸோ எப்பெல்லாம் நீங்க அந்த 555 நம்பர்ஸை வந்து நீங்க பாக்குறீங்களோ அப்பெல்லாம் வந்து ஒரு விஷயம் நல்லா வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. பொதுவாகவே உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றமா கண்டிப்பா வந்து இருக்கணும். அண்ட் தென் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த சேஞ்சஸ் அது என்ன ஒரு சில சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையும் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் நீங்க எப்பயுமே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போல்டாகவும் இருக்கணும், பிளஸ் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸும் உங்க லைஃப்ல கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க என்ன விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது மாதிரி தான் உங்களோட லைஃப்மே அந்த மாதிரி தான் வந்து மாறும். ஸோ இங்க இந்த 555 அப்படிங்கிறது சேஞ்சஸ் அப்படின்றது ஒரு விதமான ஒரு சைன். பட் அது எப்படி ஒரு சேஞ்சஸ் தரப்போகுது அப்படின்றதுக்கு ஸோ உங்களோட சைட் வந்து ஒரு சர்டன் ப்ரேயர்ஸோ சின்னதா நீங்க ஒரு 1 மினிட் அந்த 1 மினிட் நீங்க அதை பார்க்கும்போது இல்ல ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் ஜஸ்ட் அந்த ப்ரே பண்ணாலே போதும். ஓகேங்களா, ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு வரணும், பாசிட்டிவ் சேஞ்ச் வரணும் அப்படின்னு. ஸோ இங்க when comes to மே மந்த் எல்லாமே வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ நிறைய இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் போறது, இல்ல நிறைய இந்த மாதிரி டெம்பிள் அந்த மாதிரி பிளேசஸ், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் ஏதாவது வந்து விசிட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதாவது சர்ச் போற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சர்ச் அந்த மாதிரி நீங்க வந்து போகலாம். வெளி இடத்துல எங்க ஏதாவது டிராவல் பண்ணி ஒரு பிளேசஸ்ல போயிட்டு இந்த மாதிரி டெம்பிள் ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தப்பட்ட பிளேசஸ் நீங்க வந்து போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பொதுவாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நீங்க வந்து ஒரு சில டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இல்ல அப்படின்னா உங்களோட பர்சன் கூட நீங்க வந்து சேர்ந்து போய் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்ல போறதோ விசிட் பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஸோ உங்க பர்சன் உங்களோட பார்ட்னர் கூட நீங்க வந்து சேர்ந்து போய் ஏதாவது கோயிலுக்கு போய் ப்ரே பண்றதோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நான் வந்து பாக்குறேன். அண்ட் இங்க வந்து என்ன அப்படின்னா கனெக்ஷன் வைஸ் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வரும். பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த கனெக்ஷன்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி பிரேக் மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஒரு பாஸ் பட்டன் மாதிரி தெரிஞ்சிருக்கு, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து இல்ல, ஒரு மாதிரி சைலன்ஸ் பீரியடா தான் இங்க வந்து போயிட்டு இருக்கு, ஒரு சைலண்டா தான் இங்க போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க, நான் ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன், எங்க 2 பேர்னாலையும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. பிகாஸ் நாங்க வந்து கரியர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கோம், எங்களோட வேலையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து வேலையோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்னவோ நாங்க எங்க 2 பேருக்குள்ள ஒரு சரியான ஒரு டைம் நாங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது இல்ல, பொதுவாக ரிலேஷன்ஷிப்ல எங்களால வந்து கவனம் செலுத்த முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு டேஸ் உங்க லைஃப்ல இருந்திருக்கு அப்படின்னா தென் இப்போ இந்த மே மந்த் டைம்ல நீங்க உங்க பர்சன் கூட வெளியில போறதா இருக்கட்டும், அவங்க கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நீங்க வந்து கிளைம் பண்றதுக்காக தான் நீங்க வந்து போறீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ நிறைய பேர் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து போறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு கோயில் வளத்துக்கு வந்து போறதா இருக்கட்டும், ஒரு சர்ச் போறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கிளைம் பண்றதுக்காக ஒரு பாசிட்டிவான ஒரு சில பிளேசஸ்க்கு நீங்க வந்து போவீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க கண்டிப்பா அந்த ஒரு செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு மூமெண்ட் இங்க நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு லைக் இப்போ நீங்க வந்து பிரெக்னன்சிக்காக நீங்க வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நியூஸுமே உங்களோட வாழ்க்கையில வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ வீடியோஸ் பார்க்குறவங்க நீங்க யாராவது இருக்கட்டும், பட் பொதுவாக நீங்க பிரெக்னன்சி இப்போ ஒரு கிட்டுக்காக நீங்க வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல டைமா உங்களுக்கு வந்து இருக்கலாம். பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் அ செலிப்ரேஷன் நான் இங்க வந்து பாக்குறேன். அது வந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு செலிப்ரேஷனா தான் வந்து இருக்கு.
இந்த செக்மெண்ட்ல வந்துட்டு நீங்க உங்க பர்சன் கிட்ட வந்து நிறைய இப்ப ரொம்ப வருஷமாவோ இல்ல ஒரு சம் மந்த்ஸ் ஆவோ இல்ல சில மாசம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. சோ ஒரு டைம் வரட்டும், அப்ப நம்ம இதை பத்திலாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம், இதை பத்திலாம் உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயம் மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்திருக்கீங்க, ரொம்ப நாளா அந்த விஷயத்த மனசுக்குள்ளே வச்சிருக்கீங்க அப்படின்னா சோ அதை பத்திலாம் உங்க பர்சன் கிட்ட நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டைம் கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா. சோ சில நேரம் எப்ப பார்த்தாலும் உங்க கூடயோ இல்ல பொதுவாவே இப்ப நீங்க ஒரு குரூப் ஃபேமிலியோ நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பொதுவாவே உங்களை சுத்தி எப்ப பார்த்தாலும் அதர் பர்சன்ஸ் ஏதாவது வந்து இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. சோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு டைம் கிடைச்சிருக்காது எதுவுமே வந்து பேசுறதுக்கோ எதுவுமே வந்து ஷேர் பண்றதுக்கோ. சோ உங்க பர்சன் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்காம வந்து இருந்திருக்கும். சோ இப்ப நம்ம வந்து பாக்குறப்போ உங்களுக்குன்னு அந்த ஒரு ஸ்பேஸா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு நேரமா இருக்கட்டும், நீங்க 2 பேருமே வந்து நிறைய பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஒருத்தரை பத்தி இன்னும் நல்லா வந்து புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். பிளஸ் உங்க மனசுல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை நீங்க இந்த டைம்ல வந்து கன்வே பண்ணுவீங்க. இந்த மந்த் கண்டிப்பா உங்க பர்சன் கிட்ட வந்து உங்க மனசுக்குள்ள என்ன சில விஷயங்கள் இருக்கோ அதை கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட வந்து கன்வே பண்ணுவீங்க. அவங்களோட மனசுல என்ன இருக்கோ அதை அவங்க ஷேர் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியாது. பட் உங்களோட சைட்ல இருக்க விஷயம் தான் இங்க அதிகமா வருது. நீங்க மனசுல வச்சிருக்க விஷயங்களை நீங்க வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்க. அதை அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அண்ட் அதை பத்தி இன்னும் நிறைய வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட வந்து சொல்லணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா அப்படின்றத பத்தி அவங்க அதை பத்தி அவங்க தனியா யோசிப்பாங்க. ஓகேங்களா. உங்ககிட்ட நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்றீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்ல அவங்க அதை பத்தி சில விஷயங்கள் வந்து யோசிக்கலாம். அதை தவிர்த்தும் அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டைம் நீங்க வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மைண்ட்ல நீங்க சொன்ன விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டே வந்து இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அதுக்குரிய என்ன ஒரு சொல்யூஷனா இருக்கட்டும், அதுக்கு என்ன பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னவோ அதை அவங்க வந்து பேரலா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் அகைன் அண்ட் அகைன் நான் பாக்குறதே அதுதான். ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸா இருக்கட்டும், ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும். சோ அந்த விஷயம் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். நிறையவே நீங்களும் உங்களோட பர்சனும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இந்த 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 டைம் பீரியட்ல. ஓகேங்களா. நான் எனக்கு தெரியல, பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் தட் அப்கமிங் மந்த்துமே தான் எனக்கு வந்து சேனல் ஆகுது. ஸோ மேபி இப்போ இந்த மந்தா இருக்கட்டும், அப்கமிங் மந்தா இருக்கட்டும், ஸோ கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் பீரியடா வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான் நான் இங்க வந்து பாக்குறேன் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. லைக் ஒரு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், பொதுவாக ரிலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய், ஒரு என்ஜாய்மெண்ட் அதுதான் இங்க கம்ப்ளீட்டாவே வந்து இருக்கு. ஸோ ஐ திங்க் நீங்க பாக்குற இந்த 555 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் தான் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுமே ரிலேஷன்ஷிப்ல வந்து பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா கரியர்ல வந்து பார்க்கும்போது கரியர்ல இத்தனை நாள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க, எல்லாமே ஓகே ஃபைன். பட் ரிலேஷன்ஷிப்ல தான் அவ்வளோ வந்து எப்படி சொல்றது, ரிலேஷன்ஷிப்ல தான் அவ்வளவு ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு பாஸ்ட்ல இல்லாம இருந்திருக்கும். ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு மாற்றமா இருக்கும். ஸோ அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் நீங்க அடிக்கடி 555 அப்படின்ற நம்பர் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரீடிங்கை பாக்குறவங்க வந்து நீங்க 555 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீடிங் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஐம் ஜஸ்ட் சேனலிங் தட் நீங்க மேபி 444 அந்த மாதிரியும் நம்பர் ஏதாவது வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ 444 நம்பர் நீங்க வந்து பார்த்தாலும் சரி, அகெயின் இந்த ரீடிங்ல என்ன விஷயம் சொல்லுதோ அதே தான் அதுமே வந்து மென்ஷன் பண்ணது அந்த ஏஞ்சல் நம்பருமே. ஸோ பொதுவா உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கறது தான் அதோட மீனிங். ஓகேங்களா. ஸோ ஃபைனலா அகைன் நம்ம டேரோலையும் நம்ம வந்து பாக்குறப்போ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி பாசிட்டிவ் சேஞ்ச் தான் இங்க வந்து பாக்குறேன். அகைன் அண்ட் அகைன் ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா நீங்க வந்து செலிப்ரேட் பண்ற மூமெண்ட் தான் இங்க திருப்பி வந்து ஷோ ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இங்க நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட பர்சன் கிட்ட வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ அகைன் அண்ட் அகைன் அந்த ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அண்ட் 2 பேருக்குள்ளேயும் ஒரு பேலன்ஸ், 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருக்குள்ளேயும் ஒரு புரிதலா இருக்கட்டும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் இன்னும் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன்ஸ் தான் இங்க வந்து போகும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷனா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப செக்யூரான ஒரு கனெக்ஷனா இருக்கும். யாராலையும் வந்து பிரச்சனைகள் வந்து இங்க வரப்போறது கிடையாது. எந்த தேர்ட் பர்சன் யாரோட டிஸ்டர்பன்ஸும் வந்து இருக்காது. பொதுவா அதான் நீங்க உங்க பர்சன் அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுதான். ஸோ இந்த உலகத்துக்குள்ளதான் வந்து இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து வெளியில மத்தவங்கனால எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து இருக்காது. ஸோ மே மந்த்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அகெயின் ஏதாவது ஒரு சில டிராவல் இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா வந்து இருக்கும். அண்ட்
அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னன்னா உங்க பர்சன் வந்து நீங்க என்ன சொன்னாலும் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்குரிய ஒரு இப்ப நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னாலுமே அதுக்குரிய ஒரு ஆன்சரா இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு சொல்யூஷனா இருக்கட்டும், அது கண்டிப்பா வந்து இருக்கும். 2 பேரோட ஹார்ட் சாக்ராவும் இங்க வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா இங்க வந்து என்னன்னா 2 பேருமே எமோஷனலா வந்து அட்டாச் ஆறீங்க. 2 பேருமே எமோஷனலா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசுறதா இருக்கட்டும், புரிஞ்சுக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாமே இங்க எமோஷனல் வே தான் இங்க நான் நிறைய வந்து பாக்குறேன். இதுக்கு முன்னாடி 2 பேரும் ரொம்ப பிராக்டிக்கலா வந்துட்டு அதர் வேர்ல்ட்லி திங்ஸ் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படின்றத வந்து யோசிக்காம லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் லைக் கரியர், ஸோ அதோட ஃபியூச்சர், அது எப்படி போகும் அப்படின்ற அந்த விஷயத்துல தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து இன்வால்மெண்டா இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு உங்களுக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு, உங்களோட பர்சனுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஏதாவது ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்ஸ்லேயே தான் வந்து 2 பேருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வந்து இருந்திருப்பீங்க. ரிலேஷன்ஷிப் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ண போறீங்களோ அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அது எல்லாமே இப்போ இந்த மே மந்த்ல வந்து அதை நீங்க 2 பேரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ ஃபைனலா மேபி நீங்க உங்களோட பர்சன் வந்து ஒரு மீன ராசியா வந்து இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து லைக் ஐ கேன் சி தட் அந்த ஒரு மேஷ ராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும், கேப்ரிகானோட எனர்ஜிஸ், மகர ராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும், அது நான் இங்க வந்து பாக்குறேன். ஏரிஸ் அண்ட் கேப்ரிகான். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஏர்த்தோட எலமெண்ட் ரொம்ப ப்ரெசென்டபிளாவே இருக்கு இங்க ஆக்சுவலா. மேபி நீங்க உங்களோட பர்சன் கன்னிராசி அப்படின்னா ரிஷப ராசியாவும் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ ஏர்த் எலமெண்டோட எனர்ஜிஸ் தான் இங்க நான் ரொம்ப அதிகமா வந்து பாக்குறேன். அண்ட் சொல்லஸ் ஃபயர் அண்ட் வாட்டர் எல்லாமே இருக்கு, பட் ஏர்த்தோட விஷயம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு இங்க ஆக்சுவலா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் பீரியட் தான் இந்த மே மந்த் உங்களுக்கு வந்து கொடுக்குது. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இதில் ஹைலைட்டாக நான் பார்க்குறது வந்து இது எல்லாமே ஒரு 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 சீக்வன்ஸாக இங்கே அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக. மே மந்த்துங்கிறது ஸ்டார்ட் ஆகுது 5வது மாதம். ஸோ நீங்கள் பார்க்குற அடிக்கடி நீங்கள் பார்க்குற நம்பருமே வந்து பார்க்குறப்ப 555 அப்படின்ற அந்த நம்பர் தான் வந்திருக்கு. அண்ட் மேபி நீங்க உங்களோட பர்சன் இந்த மாதிரி மே மந்த்ல வந்து பிறந்திருக்கலாம், இல்ல நம்பர் 5 லைஃப் பாத் நம்பர்ல வந்து பிறந்திருக்கலாம். நீங்க உங்களோட பர்சன் யாராவது நம்பர் 5 லைஃப் பாத்தா வந்து இருந்திருக்கும், இல்ல 5ஆம் தேதியில பிறந்த ஒரு பர்சனாவும் வந்து இருந்திருப்பீங்க. 2005 இயர்ஸா இருக்கலாம், இல்ல லைக் ஏதாவது ஒரு 5வது மாசமோ இல்ல 5ஆம் தேதியில பிறந்த ஒரு பர்சனாவும் வந்து இருந்திருக்கலாம். சம்திங் ரிலேட்டட் டு 5 அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. எனிவேஸ் அதோட சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸா இருக்குங்கிறப்போ ஐ ஆம் ஆல்சோ ஹாப்பி அண்ட் ஐ ஆம் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ரீடிங் ஆக்சுவலா. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஏதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்டேட் செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் either on my WhatsApp or on my Instagram. And for any kind of prayer ritual works நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, any kind of third party removal இருக்கட்டும், black magic through உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல black magicனால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.